கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது இந்த சத்தியங்களை நீங்கள் உள்வாங்கி மலரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒருமைத்தன்மை ஒன்னஸ் மலரும் பொழுது, அத்வைதம் மலரும் பொழுது, நீங்கள் என்னை கண்டவுடன் எந்த அளவிற்கு ஆனந்தத்தால் பொங்குகிறீர்களோ அதே அளவிற்கு நானும் உங்களை கண்டவுடன் ஆனந்தத்தால் பொங்குகிறேன். நீங்கள் என் ஆனந்தத்தின் பாகம் என்பதனால் உங்களுக்கு நேர்மையோடு இருப்பேன். உங்களுக்கு ஒரு துக்கம் இழைக்க மாட்டேன், ஒரு துயரம் செய்ய மாட்டேன், ஒரு தவறு செய்ய மாட்டேன், ஒரு தவறான வழியை சொல்ல மாட்டேன். உங்களுடைய மயக்கங்கள், துக்கங்கள், துயரங்கள், ஒரே மன அமைப்பு, சம்ஸ்காரம், தவறான எண்ண ஓட்டம், சிந்தனை ஓட்டம், மாயையில் நீங்கள் சிக்கி 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 அதிலேயே அடிபடும் பொழுது அதைக் கண்டு வேதனையும் பரிதாபமும் படுகின்றேனே தவிர பரமசிவத்துவத்திலிருந்து பரமசிவ பரம்பொருளாய் இருப்பதனால் எந்த வேதனையும் என்னை பாதிப்பதில்லைங்கிறது வேற. ஆனா வள்ளலார் பெருமான் சொல்றார்லே, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு. அதுபோல மாயையில் சிக்கி வாடுகின்ற உயிர்களை காணும் பொழுதெல்லாம் ஐயோ, நம்மால் ஏதாவது செய்ய முடியாதா? இந்த உயிர்கள் பரமசிவ பரம்பொருள் தானே அருணகிரி யோகீஸ்வரனாய் வந்து என்னை மலர வைத்தது போல் நீங்கள் எல்லோரும் மலர நான் ஏதும் செய்ய முடியாதா என்கின்ற ஒரே நோக்கம்தான் என்னை தினந்தோறும் 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு அயராது உழைக்கச் செய்கின்றது.